Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. கானக வழியதிலே நீர் கரம் கொடுத்தனைத்ததையே கானக வழியதிலே நீர் கரம் கொடுத்தனைத்ததையே உம்மை கனவிலும் மறக்கலாமோ உம்மை கனவிலும் மறக்கலாமோ ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் ஆமே கலக்கங்கள் மிக நீக்கி காத்தி கிருபையினார் எம் கலக்கங்கள் ஹல்லேலூயா உந்தன் கருணையால் எம்மை நோக்கி உந்தன் கருணையால் என்னை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவேன் ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் ஆமென் அழகு சிறந்தோ அதிசயரூபம் ஆதரவற்றோரின் அருமை யானவரே அழகில் சிறந்தோ அதிசயரூப ஆதரவற்றோரின் அருமை யானவரே இந்நிலம் உம்மையல்லால் என்னிடத்திற்க வேறொரு துதிகளுக்கும் பாத்திரரே என் ஒருவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவேன் காத்திரின் கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி
நித்திய மகிமையிலே. கண்ணின் மைந்தா கருணையின் நேசா கஸ்தியால் வந்த நித்திய மகிமையிலே. போதக நாயகமே நீ ஜீவனின் ஊற்றாமே. போதக நாயகமே நீ ஜீவனின் ஊற்றாமே. நான் பருகிட சுரந்திடுமே, நான் பருகிட சுரந்திடுமே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடிப்பாமே. ஆமென். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடிப்பணிவேன். எம்மை காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. உந்தன் கருணையால் என்னை நோக்கி, உந்தன் கருணையால் என்னை நோக்கி. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிபணிவேன். மனுடவதாரா பாவவினை தீரா பாரில் வாண்டையும் புனித நெறியில் காவா. மனுடவதாரா பாவவினை தீரா பாரில் வாண்டையும் புனித நெறி காவா. மனுடவதாரா பாவவினை தீரா பாரில் வாண்டையும். பாவவினை தீரா பாரில் வாண்டையும் புனித நெறியில் காவாய். கானக வழியதிலே நிற்கரம் கொடுத்தனைத்ததற்கே. கானக வழியதிலே நிற்கரம் கொடுத்தனைத்ததற்கே. உம்மை கனவில் மறக்கலாமோ, உம்மை கனவிலும் மறக்கலாமோ. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிபணிவே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிபணிவேன். எம்மை காத்திரே கிருபையினார். Praise the Lord. நன்றி ராஜா. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. உந்தன் கருணையால் எம்மை நோக்கி, உந்தன் கருணையால் எம்மை நோக்கி. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடிப்பணிவே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் பாடி தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடிப்பணிவேன். ஆமென். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடிப்பணிவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றியோடு பணிவோடு
ஆராதனை செய்து அவருடைய கிருபை நிறைய நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இந்த வாரம் கூட தேவனுடைய கிருபையில் நாம் பிரயாணிக்க, நாம் வாழ நல்லா நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh, praise the Lord. Oh, Shababadanamakabadalaraba. Oh, நன்றி 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 நன்றி. அவருடைய கிருபையினால, அவர் இரத்தத்தினால், அவருடைய வசனத்தினால, அவருடைய ஆவியினால கர்த்தர் நம்மை அவருக்குரிய மனவாட்டியாய் உருவாக்க முடியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி கர்த்தாவே கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள். உந்தன் கருணையால் எம்மை நோக்கி, உந்தன் கருணையால் எம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி ஆத்திரா உம்மை பணிவுடன் ஆமென் ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி ஆத்திரா உம்மை பணிவுடன் ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம் தேவன் நம்ம இன்னும் வழிநடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தினாலே நம்முடைய வாழ்க்கை தேவன் கட்ட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah hallelujah. நன்றி 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 நன்றி. ஓ ஷபபதரமந்தரரலபா. ஓ hallelujah. Oh, praise the Lord. நன்றி 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 நன்றி. Oh, praise the Lord, praise the Lord. Hallelujah. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Hallelujah. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை ஆமென் மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் ஆமென் பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை ஆமென் ஆமென் மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் ஹல்லேலூயா பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆமென்
ஆமே. பரிசுத்தர் அவர். ஆமே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஈடிணையில்லாத பரிசுத்தத்துல வாழ்கிறவர். ஆமே. Thank you Jesus. வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் ஐயோ ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். எங்கள் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாற்றி விரைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் இயேசுவை மகிமை மாற்றி விரைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை விரைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீர், உமக்கு முடிவில்லை, துவக்கமும் இல்லை. நீர் அல்பா ஒமேகா. ஆமே. நித்திய தேவன் நீரே, நீரே அடைக்கலமானவரே. ஆமே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. ஆமே. நாமே நாமே நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே என்று தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எங்கள் பரிசுத்த தேவனாம் உம்மை நாங்கள் பணிந்தே தொழுகுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை ஓ ஆமென். அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவா. ஆமென். இயேசுவே ராஜாதி ராஜா, வேகமே வந்திடுவார். இயேசுவே ராஜாதி ராஜா, வேகமே வந்திடுவார். அவருடன் அழைத்து செல்வார், மகிமையில் வாழ்ந்திடவே. கனமகிமை செலுத்தினார் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தினார் என்றும் தொழுதிடுவோம். ஆமென். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எங்கள் பரிசுத்த தேவனாம் பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே. ஆமென். மகிமை மாட்சி நிறைந்தவரே, ஓ ஹல்லேலூயா. எல்லா மகிமை நிறைந்தவரே, தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, உம் பாதம் பணிந்திடுவோம்.
பரிசுத்த தேவனாம் பணிந்தே தொழுகுவோம். ஆமென். பரிசுத்த தேவன் இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆமே. நம்முடைய கரங்களை தட்டி பெரிய தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பெரியவரை. ஆமே. இனிமேல் நம்மளை வாழ வைக்க போகிற, நடத்த போகிற, நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி ஒத்தாசி அனுப்ப போகிற, நம்மளை உன்னத வரைக்கும் சேர்க்க போகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ praise the Lord. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாரும் மகிழ்வுடன் கர்த்தருக்கு நேராக. ஆமென். எல்லா மகிமை மாட்சிமை. ஆமென், ஆமென். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே. அந்த வார்த்தைக்கு தகுதியான ஒரே ஒரு ஆண்டவர் அவர்தான். பரிசுத்த தேவனாம் இயேசுவை தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. அப்படியே தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியோட இவரை தேவமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நம் பாக்கியமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. Thank you Holy Spirit. Thank you Jesus. Oh Shabbabadaraba. Oh Rikababadaraba. Ribantaladaraba. Oh Shabbabadaraba. Kabadaradaraba. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை. அப்படி வல்லமையில நம் வாழ உந்தன் சமூக. ஆமென், ஆமென். உந்தன் சமூக எந்த நின்பலனே. உந்தன் சமூக. Praise the Lord. உந்தன் சமூக. Praise the Lord. உந்தன் சமூக எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. உந்தன் சமூகம் எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. எதிரி வீழ்வான் வெற்றி அடைவே. தேவனின் எந்த காரியம் இருந்தாலும் அகன்று போகும். எதிரி வீழ்வான். ஆமென். தேவனின் சமூகத்தினால். தேவனின் சமூகத்தினால். உந்தன் சமூகம் எத்தன் இன்ப. உந்தன் சமூக எந்த நின்பலனே. உந்தன் சமூகம் எத்தன் இன்ப. உந்தன் சமூக எந்த நின்பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுவே. நித்தம் என்னை நடத்திடுவே. உந்தன் சமூக.
இன்னும் எங்கள் வாழ்க்கையில ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர வாஞ்சித்து உந்தன் உம்முடைய சமூகத்துல வாழணும்ப்பா. உம்முடைய சமூகத்தில் நிறைந்து நான் காணப்படணும்ப்பா. ஆமென். உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. சீனாய் மலையில் இறங்கின தேவா, என் மீதும் இறங்கிடுமே. சீனாய் மலையில் இறங்கின தேவா, என் மீதும் இறங்கிடுமே. அக்கினி மயமாய் மாற்றும் எழும்பி, ஹல்லேலூயா. அக்கினி மயமாய் எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஜீவியம் அக்கினி மயமாய் எழும்பி பிரகாசிக்க, அக்கினி மயமாய் மாற்றும் எழும்பி, ஆமென், எழும்பி பிரகாசிக்க. உந்தன் சமூக எத்தனை இன்பம், உந்தன் சமூக எத்தனை நலனே. உந்தன் சமூக உந்தன் சமூக எந்தனின் பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை, praise the Lord, praise the Lord, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூக எத்தனை, ஆமென் ஆமென் ஆமென், எந்தனின் பலனே. உந்தன் சமூகம், சமூகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்களை ஆராதிக்கிறதோ, புது எழும்புகிறதோ, அங்க சாத்தான் உடைவான். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம், பிரைஸ் தி லார்ட். பூமி கொழுங்கும், வையகம் அசையும், தேவனின் சமூகத்தினால். பூமி கொழுங்கும், வையகம் அசையும், தேவனின் சமூகத்தினால். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும், தேவனின் வருகையினால். சாத்தான் சேனை, ஆமென் 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 ஆமென். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும், தேவனின் தேவனின் வருகையினால். ஆமென். உந்தன் சமூகம், ஓ அபிஷேகியோ வல்லமை நிரப்பும் என்ற வாஞ்சையோட. ஆமென். உந்தன் சமூகம் தேவாவி பெற்றவர்களாய் வாழ. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால், ஆமென், நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம், praise the Lord, ஆமென், எந்தனின் பலனே. உந்தன் சமூகம் ஜெபித்து ஜெபித்து தாழ்த்தி ஒப்புரவாகி தேவனோடு நெருங்கி சேர்ந்து, ஆமென், ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே.
தேவ கிருபை பெற்று அழுகை போல பரிசுத்தத்துல எழும்ப சத்தியத்தில் நடக்க பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்தும் தூய எங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் ஆன்மாவை தூய ஆமே நாமே நாம் பலப்படுத்தும் தூய ஆவியே சீரப்படுத்தும் தூய அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆமே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆமென் ஆவியே தூய ஆமென் ஓஷியாவதரா தூய ஆவியே பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே ஆமெனப்பா பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆமென் ஒவ்வொருத்தர் ஆளுகை செய்து அசைவாடும் ஆளுகை செய்வீராக நீர் ஒவ்வொருத்தரை நடத்துவீராக அசைவாடும் உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக இன்னும் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படட்டும் அசைவாடும் 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 ஆமென் மேக ஸ்தம்பமே இறங்கிடுமே அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே மேக ஸ்தம்பமே ஓ அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே விரப்பிடுமே விரப்பிடுமே கொடுவீராக உம்முடைய அனலுள்ள கரம் விழட்டு ஆண்டவரே ஆமே வீரப்பீடுவே ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அனலுள்ள ஆன்மாவாக மாற்றுவீராக ஆவியானவரே ஆமே வீரப்பீடுவே வீரப்பீடுவே உம்மக்கினியா எங்களை ஆமே பரிசுத்த ஆவியே அசைவாடு வல்லமையின் ஆவியே அசைவாடு பரிசுத்த ஆவியே அசைவாடு வல்லமையின் ஆவியே பிரைஸ் தி லார்ட் அசைவாடு ஆமென் ஹalleluya அசைவாடு நீ அசைவாடு அசைவாடு ஓ பிரைஸ் தி லார்ட் ஆமென் அசைவாடு எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹalleluya
ஹோலி ஸ்பிரிட் உம்முடைய ஆளுகை, உம்முடைய அரசாட்சி ராஜ்யம் என் மேல் இறங்கட்ட ஆண்டவரே. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம், நம்முடைய சரீரம், சாத்தானுடைய எண்ணங்கள், எந்த பாவங்களுமே ஆளக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவரே ஆள ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். அசைவாடோ 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 என்னை ஆமென் வாஞ்சையோட அசைவாடோ 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 ஆமென். ஓ ஷியாபா அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரே கபாதலடபா. அப்படியே நாம் யாவர் எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. Hallelujah. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. கர்த்தர் நம்முடைய ஆன்மாவை இன்னொரு வசனத்துக்கு ஏற்ற வழியில் கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்க முடியாய் நம்ம ரொம்ப நம்ம வாழ்க்கையில் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. என் வார்த்தைகளின்படி செய்கிறவனே பிரவேசிப்பான் தேவராஜ்யத்தில் இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றும்படியாக எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க, உங்களோட வசனத்தை கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனத்தை தியானிக்கணும், உங்களுடைய வசனத்தில் தியானமாக இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கை கொள்ளணும். ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றிலும் உடைய வசனத்தை நான் கை கொண்டு வாழ்ந்து ஆயத்தப்பட ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஜென்ம சுபாவங்கள், இந்த மாம்சத்தில் இருக்கிற எல்லா விதமான பழைய மனுஷனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றுங்கப்பான்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 ஒவ்வொரு நாள் இந்த சரீரத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வருகை நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்று பழைய மனுஷன் எழும்பாதபடிக்கு அவனுடைய எல்லா தன்மைகளை தேவ ஆவியினாலே நாம் அடக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரப்பும் நீரப்பும் நீரப்புவே நீரப்பும் நீரப்புமே அக்கீனியா ஆமென். உமக்கீனியா நிரப்பு என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கீனியா நிரப்பும் என் ஆவி ஆன்மா சரீரத்தை ஆமென். நிர்பந்தமான மனுஷன் விடுதலை விடுவே. நிர்பந்தமான மனுஷன் விடுதலை ஆமென். நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே அக்கீனியா நிரப்பும் அக்கீனியா நிரப்பும் என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கீனியா நிரப்பும் ஆமென். ஆவி ஆன்மா ஆமென் அக்கீனியா
உங்களுடைய பலன் இருந்தால் தான் அப்பா. ஆமே. தடுத்த நீரத்தை நானே இல்லை, நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, அக்கினியா நிரப்பு, அக்கினியா நிரப்பு, என் ஆவி ஆன்மா சரீரத்தை, அக்கினியா நிரப்பு, என் ஆவி. கேட்போமா எல்லாரும்? சரீரத்தை அக்கினியா. ஆமென். என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா. உலகம் மாமிசம் பிசாசையே ஜெயித்திட பலன் தாருமே. உலகம் மாமிசம் பிசாசையே ஜெயித்திட பலன் தாருமே. நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, அக்கினியால் நிரப்பு, அக்கினியால் நிரப்பு. தகப்பனே, என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் எங்களை மோதி அடிக்கிற அந்தகாரங்களை அந்தகாரத்தை எதிர்கொள்ள அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பிடுவே. அந்தகாரத்தை எதிர்கொள்ள அக்கினி ஸ்தம்பத்தை வீரப்புவே, வீரப்பும் வீரப்பும் வீரப்புவே, அக்கியோஷாலா ரிகவந்தலரபா, அக்கினியா வீரப்பும், என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா நிரப்பு. ஆமென். என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா. ஆமென். நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, என்னை நீரப்பும் நீரப்பும். பரலோக அக்கினிகளை சுட்டரித்து பரிசுத்தப்படுத்தி கரை திற பிள்ளைகளற்ற ஆத்துமாவா எங்களை மாற்றட்டும். பலன் தருவீராக ராஜா. என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா நிரப்பு, என் ஆவி என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா. Thank you Lord. நிர்பந்தமான மனிதர்கள் கர்த்தருடைய உதவி இல்லை என்றால் நம்மளால இந்த பரிசுத்த ஜீவத்தில் நிலைத்திருக்க முடியாது. கர்த்தர் நிறைய நமக்கு கிருபை தரணும். நம்ம நிறைய பணியோடு கர்த்தர் சமூகத்தை தேடி நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவ கிருபை பெற்று நம்ம வாழணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவியம் செய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போமா? என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் நிரப்பும். என் ஆவி ஆன்மா நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே,
அக்கினியா. ஆமே, இந்த உலகத்தில் மட்டும்தான் நம்ம மனுஷனாக வாழ தெரியுது. ஆவிக்குரிய ஆத்துமாவில் கர்த்தரோடு வாழ தெரியணும். பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தருடைய சமத்தை தேடுகிறவங்க நிறைய கர்த்தருக்குள்ள வாழ்வாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினியினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் நம்ம வாயில பேச மாட்டோம். ஹல்லேலூயா. எதை பேசணும், என்ன செய்யணும், எதை சிந்திக்கணும், என்ன பண்ணணும், எல்லாவற்றிலும் நம்ம கட் ஷாட் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிந்து பிரயோஜனமான விஷயத்தை மாத்திரமே நம்முடைய அவயவங்களிலே செய்வோம், நம்முடைய ஆன்மாவில் செய்வோம். அதுதான் தேவனுடைய அக்கினி. ஹல்லேலூயா. வீணான விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றி போற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி வீணானவைகளை சுட்டரிப்பது போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை சுட்டரித்து பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்ம வாழ்க்கையில் வீணான விஷயத்தெல்லாம் அகற்றும்படியாக நம்ம எல்லாம் நம்மளை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய வீணான விஷயம் நம்ம வாழ்க்கையில் வாஞ்சையா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அக்கினியில் நிரப்பப்படும் பொழுது குப்பையாக அது மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் வசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் ஆமென் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை எதற்கும் கலங்காமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆமென் முன்னேறுவோம். மீண்டும் சொல்வோம். நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா. ஆமென். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை ஆமென் எந்த நேரமும் அவரை நான் நம்புவேன். உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் Praise the Lord. ஏற்றிடுவேனே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. சதா காலங்களிலும் ஆமென். ஸ்தோத்திரிக்கப்பட்டவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
நமக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ எல்லாம் மாறும். கோடி ஸ்தோத்திரமே, பாவக்காரை போக்கும் எங்கள் கல்வாரி நாயகனே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஆமென் ஆமென் வாழ்க. ஐயா வாழ்க ஆமென் வாழ்க. ஐயா ஓரி ஷியபமதர ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சகலமும் அவருக்குரியதே. நாம் அவருக்குரியவர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சதத உயர்த்தி ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகிமையின் தேவனே கர்த்தர் இந்த வாரம் கிருபை தந்து நடத்தும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உற்சாகத்தோடு. ஆமென் ஹalleluya. ஓ ஆல்மைட்டி லார்ட், சர்வ வல்லவரே, பெரியவரே, கிருபாசனவதியே, ஓரி ஹமவதரவ ஷவந்தரரரவ. Thank you Lord. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு பணிவிடை செஞ்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவாய் வந்தவர், பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு மனுஷனாக சில மணி நேரங்கள் அவர் தோன்றப்பட்டு வந்து சாப்பிட்றாரு. 2 தேவதூதர்கள் கூட வராங்க. அது முடித்த உடனே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிடுது இது தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம் கிட்ட, நான் இன்னொரு விஷயமாகவும் வந்திருக்கிறேன். எதுக்குன்னா, சோதோம் கொமாரா என்கிற 2 பட்டணங்களுடைய அக்கிரமம் பாவம் பெருசாக இருக்குது. அங்கே நியாய தீர்ப்பை வழங்குவதற்காக உண்மையாகவே அங்கே அப்படி நடக்கிறதா, அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை பார்த்து அறிந்து அந்த பட்டணங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு நான் அதற்காகவும் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுடனே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால்தான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. அந்த சோதம் குமாராவுக்கு 2 தூதர்கள் மட்டும் போகிறாங்க ஃபஸ்ட்டு. பின்னாடி ஆண்டவர் அங்கே போகிறார். 2 தூதர்கள் மட்டும் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது லோத்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தெருவில், வெளியே, பட்டணத்துக்கு வெளியே. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே சோதம் குமாரா மக்கள் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, டிசிப்ளினாக, டீசெண்டாக,
பார்த்தா ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. அப்போ லோத்து என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள போயிட்டு ரிசீவ் பண்ணுற, எப்படி ஆபிரகாம் யாருனே தெரியாமல் போயிட்டு அவங்கள அழைத்து கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்து கவனித்து இரக்கம் பாராட்டி விசாரித்து அதெல்லாம் செஞ்சாரோ, அதே போல் லோத்துவும் இந்த 2 தூதர்களை பார்த்துட்டு போயிட்டு கூப்பிட்றார். நீங்கள் ரொம்ப வேறு ஊர்க்காரங்க மாதிரி இருக்கிறீங்க, வாங்க எங்கள் வீட்டில் தங்குங்க, பொழுது போயிடுச்சு, சாப்பிட்டுட்டு தங்குங்க, காலையில் எழுந்து என்ன பண்ணுங்க போங்க. ஏன்னா இது மோசமான ஊர்னு லோத்துவுக்கு தெரியும். அதனால் போயிட்டு கூப்பிட்றாரு. அப்போ அவங்க சொல்கிற வார்த்தையை வாசிங்க தொடர்ந்து. பிரைஸ் எல்லாம் இந்த 2ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, நாங்கள் இந்த தெருவில் என்ன பண்ணிக்கிறோம் ஓரமாக படுத்துக்கிறோன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இன்னும் நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்கிறவர் அல்ல. சில பேருடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், ஏன் இப்படி சம்பவிச்சுது, ஏன் அப்படி நடக்குது. நமக்கு தெரியாத நிறைய ரீசன்ஸ் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது, கர்த்தருக்கு தெரியும். எனவே தேவ ஜனமே எப்பவுமே கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மைப்பட்டு நம்ம எப்பவுமே நம்மளை சோதித்து ஆராய்ஞ்சி நம்ம ஜீவிப்போம் என்றால் அநேக விதமான தண்டனைகளுக்கு நம் வாழ்க்கையில் நம்ம தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் தேங்க். ஏன் இது ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாருன்னா இன்னொரு ரீசனுக்காக சொல்கிறார். ஆபிரகாம் இரக்கமுள்ளவன். சோதம் பட்டணத்தில் யார் வாழ்கிறது? தன் சகோதரன் மகன் லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பட்டணம் அழியும் என்பதை தெரிவிக்கும் பொழுது அவன் நிச்சயமாக அவனுடைய சகோதரன் மகனுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிப்பான், வேண்டுதல் செய்வான், மன்றாடுவான் என்று கர்த்தருக்கு ரொம்ப தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்கிறார், ஆபிரகாம் தன் சந்ததிக்கு தேவனுடைய கட்டளைகளை காத்து நடவுங்கள் என்று என்ன பண்ணுவாராம், கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன பண்ணிட்டார், அந்த விஷயத்தை சொல்லுகிறத நம்ம வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் நிறைய பெற்றோர்களுக்கு உங்களுக்கு நிறைய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய நிலவரத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, எல்லாவற்றை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்காக அல்ல, நாம் கர்த்தர் சமூகத்தில் எல்லாமலை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபித்து கர்த்தருக்குள்ளாக நம்ம நிறைய அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை அனுபவிக்கணும், தேவனுக்குள்ள சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏற்கனவே தெரியும், சோதம் கொமாரா பட்டணம் ரொம்ப வஸ்ட் சிட்டி, வாழ தகுதி இல்லாத ஒரு பட்டணம் அது, அந்த ஜனங்கள்லாம் மிகவும் பாவிகளானவர்கள் என்று தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டணத்துக்கு 2 தூதனை அனுப்பி விசாரிக்க வச்சு பார்க்க வச்சு இதை இன்னாதான் விஷயம்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சோதித்து அறிகிறார். எனவே கர்த்தர் எப்போவுமே எல்லாவற்றையும் நிதானமாக பொறுமையாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து தீர விசாரித்து ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 18ஆம் அதிகாரத்தில் 23 வாசிங்க. இப்போ ஆண்டவர் 2 தூதர்கள் போயிட்டாங்க, ஆண்டவர் நிற்கிறார் முன்னாடி, ஆபிரகாமும் ஆண்டவர் மட்டும் தான் தனியாக நிற்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கிட்ட போய் அவருக்கு மனசில் ஒரு பெரிய பதட்டம், ஐயோ என் சகோதரன் மகன் அங்கே வாழ்கிறானே அப்படின்னு சொல்லி, அந்த சகோதரன் மகனுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா பட்டணத்தை அழிப்பீரோ, பட்டணத்தை காக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. ஏன்னா சோதம் கொமாரா பார்த்தீங்கன்னா சாதாரணமான பட்டணம் இல்லை, கானானை விட செழிப்பு,
கானான் தேசத்தை விட மற்ற பட்டணங்களை விட நம்ம முன்னாடி வாசிச்சிருப்போம், எகிப்தை போல ரொம்ப செழிப்பான ஒரு பிளேஸ் அந்த சிட்டியெல்லாம். சோதம் குமரா மட்டும் இல்லை, பல பட்டணங்கள் அந்த யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் ரொம்ப செழிப்பாக பசுமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த 2 பட்டணம் ரொம்ப மோசமான பட்டணம். அதில் இந்த 2 பட்டணத்தில் 2 பட்டணம் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே சின்ன சின்ன ஊர்கள் நிறையா இருக்குது. இதெல்லாமே மோசமான ஒரு சிட்டியாக இருக்கிறது. எனவே இந்த சோதம் குமாரா என்பது ரொம்ப செழிப்பான ஒரு இடமா இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல தன்னுடைய சகோதரன் மகன் வாழ்கிறதுனால ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 50 நீதிமான் இருந்தால் அழிச்சிடுவீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறத வாசிங்க. ம் 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 பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம். ஆண்டவரோடே ஒரு ரொம்ப தன்னை தாழ்த்தி தான் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து அவர் சொல்கிறார், தூளும் சாம்பலமாக இருக்கிறேன். சாம்பல்லாம் எப்படி இருக்கும்? பவுடர் மாதிரி இருக்கும் அப்படியே. அது மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரை, தூளும் சாம்பல். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மணலையும் எடுத்தால் ஒரு தூள் எப்படி இருக்குது? ஒரு சின்ன மண் துகள். அது போல தான் நான் இருக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, நான் தூளும் சாம்பலமாக இருக்கிறேன். நம்முடைய மனதில் கூட எப்பொழுதுமே அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக நாம் காணப்படுவது ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையில் மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள், நம்மை குறித்து எண்ண வேண்டியது மிஞ்சி எண்ணுகிற காரியங்கள், நம்மை ஒரு பொருட்டாக நாம் நினைத்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு தடையாக இருக்கும். யாரெல்லாம் தாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறார்களோ அவர்கள்தான் ஜெபத்தில் கர்த்தரை தேடுவார்கள். ஹல்லேலூயா. தாங்கள் எல்லாமே நிறைந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஜெபம் என்பது, ஜெபத்திற்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஜெபம் வராது. ஜெப வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே ஜெப வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம், நாம் ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் நமக்குள்ள ரொம்ப தேவையானது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தாழ்த்துகிற அந்த எண்ணம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவங்க நிறைய கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்பாங்க. இதுதான் ரகசியமே. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் ப்ரேயர் இல்லை அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஏன் அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளை நம்ம பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மளை ஒரு பெரிய மனுஷங்களாக, நம்ம எல்லாரும் ஞானம் உள்ளவங்க, அறிவு உள்ளவங்க, நம்ம அப்படி நம்ம இப்படி நம்ம எல்லாமே செஞ்சிடுவோம், நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும், நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம லைஃப்பில் ஜெபம் இல்லை. ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேசும்போது அதே போல் ஜெபிக்கிறவங்களும் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப உஷாராக இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம கட்டளை போடுற மாதிரி, கர்த்தருக்கு நம்ம புத்தி சொல்கிற மாதிரி. சில பேர் ஜெபத்திலே மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? புத்தி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ரொம்ப நீதிமான், அவங்களாம் ரொம்ப அசுத்தம், அவங்க சரியில்லைன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்க. இது எல்லாமே மேட்டிமையான ஜெபம். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். ஆண்டவர் தூரமாக நிற்பார், மேட்டிமையானவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். எனவே எப்போவுமே நம்முடைய சிந்தனையில் நம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நம்ம கர்த்தர் சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதுபோல் ஆபிரகாம் கெஞ்சி என்ன பண்ணுறார்? தன் சகோதரன் மகனுக்காக ஜெபிக்கிறார். பெத்த பிள்ளைக்காக இல்லை. சகோதரன் மகன் தன்னை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு இவன் காப்பாற்றி விட்றான். காப்பாற்றி விட்டாலும் அதே பாவம் நிறைந்த சோதமில் தான் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவருக்கும் கான்டாக்டே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறார்? தன்னுடைய மகனாக கருதி அழியக்கூடாதே, அந்த பட்டணமே அழியக்கூடாது. லோத்துக்கு மட்டும் இல்லை,
அந்த பட்டணமே அழியக்கூடாதே அப்படின்னு சொல்லிலாம் பண்ணுறார். அவர் ஜெபிக்கிறத மன்றாடுகிறத நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய சந்ததிகளுக்காக எவ்வளோ ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக எவ்வளோ மன்றாடுறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை தாறுமாறானதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கவில்லை என்றால் பலவிதமான வீணான விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நேரிட ஏற்படும். எனவே ஆவிக்குரிய அறிவை பெற்ற தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியே அவர்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் மன்றாடுவது. அவர்களுக்காக கர்த்தர் சமூகத்தை மன்றாடி ஜெபிப்பது தான் ஒரு பெரிய விஷயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அதுதான் இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, மன்றாடி 50 45 இருந்தால் அழிப்பீங்களா, 30 இருந்தா, 20 இருந்தா, அதுக்கப்புறம் கடைசி நான் கேட்குறார் 10 நீதிமான்கள் இருந்தால் வாசிங்க. நான் இப்படி கேட்கறதுனால நீங்கள் கோவப்படாதீங்க ஆண்டவரே. 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அழிப்பதில்லை என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். 33 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா, பிரைஸ். 19:29 வாசிங்க. ஆதியாகமம் 19:29 வாசிங்க. ஏன் லோத்து ஆண்டவர் காப்பாற்றினார்? வாசிங்க. ஆபிரகாமை நினைத்து. யாரை நினைச்சு? ஆபிரகாமை நினைச்சு. நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம், இதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானை அவர் காப்பாற்றினார். இன்னும் கேட்டால் லோத்துவை காப்பாற்றுறது கடவுளுக்கு, அவருக்கு அது டெசிஷனே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவன் இதயத்தில் மட்டும்தான் ஐயோ தவறான இடமா இருக்குது, பாவமான இடமா இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க. தவறான மனுஷங்கன்னு தெரியும், தவறான இடம் தெரியும், தவறான காரியம் தெரியும், ஆனால் அதை விட்டு விலகி வரத்துக்கு மனசே இருக்காது. என்ன இருக்காது? இதுதான் வெறும் இதயத்தில் குத்தப்படுறோம். ஐயோ, ஆனாலும் இன்னொரு புறம் நல்லா பசுமையாக இருக்குது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, அதுக்கு பஞ்சம் இல்லை, இதுக்கு பஞ்சம் இல்லை, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது இடம், ஆனால் பாவம் மட்டும் நிறைஞ்சிருக்குதேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? குத்தப்படுறாரு. எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பை தான் நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பணத்துக்காக, செல்வத்துக்காக, அதுக்காக ஆத்மாவை தொலைச்சி போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறவன் தான் இந்த லோத்து. இவனுடைய ஆத்மா மட்டும் இல்லை, இவன் பிள்ளைங்க, இவன் மனைவி, எல்லா குடும்பத்தின் டோட்டலாக ஸ்பாயில் பண்ண, வெறும் இதயத்தில் குத்தப்பட்ட நீதிமான் சொன்னாலும் இவன் யாருன்னா தன் குடும்பத்தை அழித்து போட்ட ஒரு கொலைபாதகன் தான் இந்த லோத்து. ஹல்லேலூயா. அதனால தான் 19:29 சொல்லப்படுது, ஆபிரகாமை நினைத்து. வாசிங்க அந்த வசனத்தை. ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்தை நினைத்து, ஆபிரகாமை நினைத்து அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவ ஜனமே, இன்றைக்கி நிறைய பேர் காக்கப்படுவது அவர்கள் கிரிகளால் அல்ல. நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்லா வாழ்கிறேன், அப்படி இல்லை. அவர் பரிந்து பேசுகிறதுனால தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பாவ வழி, பொல்லாத வழி, ரகசிய குற்றம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி ஜீவனோடு காக்கப்படுவது அவர் பிதாவின் பரிசு சமூகத்தில் இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தினர் சில பேர் உணர்வடைந்து ஜெபிக்கிறதுனால சில பேர் காக்கப்படலாம். ஆனால் இதே கதை வாழ்நாள் முழுக்க ஓடணும் இல்லை. என்னதான் ஆபிரகாம் காப்பாற்றி விட்டாலும் லோத்து கீழ்ப்படியாமல் போய் அவன் குடும்பம் ஸ்பாயில் ஆச்சு. சோதமில் அழியல, சோதமை விட்டு வெளியே வந்து அழிஞ்சு போயிட்டான்.
அதனால் நான் நல்லா இருக்கிறேன், நான் எஸ்கேப் ஆயிடுறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் சிக்கலை நினைக்காத. உன்னுடைய வழியை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இதே நிலைமை இருக்காது. சாத்தானுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படலாம். எனவே நம்முடைய ஜீவியத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 100க்கு அதிபதியை எப்படி கெஞ்சினான், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதி இல்லை. எத்தனையோ பேருக்கு அவன் ஆர்டர் போடுவான், இதை செய் பண்ணு, 100 பேர் அவன் கையில், அந்த ஊர்லேயே அவன் செல்வந்தனாக வாழ்ந்தான். ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் காலை என் வீட்டுக்குள்ளே படுறதுக்கு நான் தகுதி இல்லைப்பா, நான் பாவி. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் சுகமாவான்னு தன்னை தாழ்த்துறான். அதுபோல் ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். அவன் ஜெபத்தினால் லோத்துவை கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுடைய குடும்பங்கள் ஆவிக்குரிய அறிவில்லாதவர்களுக்காக தயவு செய்து ஆவிக்குரிய அறிவுகள் மன்றாடுங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காய் மன்றாடுங்கள், கணவன்மாருக்காய் மன்றாடுங்கள், மனைவி ரட்சிக்கப்படாத மனைவிமாருக்காக மன்றாடுங்கள். ஏனென்றால் பலவிதமான ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது, பலவிதமான ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் ஏவறதுனால தான் சொல்கிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட நினைக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ நினைக்கிற அத்தனை பேருக்குமே ஆபத்து காத்திருக்கிறது. விளையாட்டாக சொல்ல நினச்சிக்காதீங்க. ஏன்னா தேவனுடைய ஏவுதலோடு தான் நான் சொல்கிறேன். சொல்கிற காரியம் பொய்யா போகாது, நிச்சயமாக எத்தனை நிறைவேறி இருக்குது. அதனால் சொல்கிறேன், கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி ஓட நினைக்கிற, தேவனுடைய பாதுகாப்பில் இல்லாத நினைக்கிற, குடும்பத்தில் இருக்கிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியாக இருந்தாலும் சரி, உன்னை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள். இங்கேருந்து பேசப்படுகிற சத்தம் மனுஷ சத்தம் அல்ல, அது தேவன் ஏவி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. எப்படி தாய் கோழி கூப்பிடும் பொழுது குஞ்சுகள் வந்து அடங்கி இருக்கிறதோ, கர்த்தர் நடத்துகிற நடத்துதலுக்கு நீ வந்து அடங்கி இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கை காக்கப்படும். இல்லை என்றால் எவ்வளவு ஜெபிச்சாலும் ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே உன் வாழ்க்கையை சாத்தான் பறிப்பான். ஜாக்கிரதையாரு. பிரைஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, லோத்துவின் வாழ்க்கை அப்படியாக அங்கே காணப்பட்டது. 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். பாருங்க, வாலிபன்லேருந்து கிளம்பு வரைக்கும் என்ன பண்ணுறான், அவ்வளோ மோசக்காரனாக இருக்கிறான். இச்சை உள்ளவர்கள். இந்த சோதமை குறித்து என்ன பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகத்தில் எழுது பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49-50 வசனத்தில் சோதோமினுடைய பாவம் என்ன வாசிங்க. கர்வம்னா திமிர். என்ன சொல்லு, நான் அப்படி தான் இருப்பேன். எதுலலாம் அப்படி இருக்கிறோமோ அந்த ப்ராக்டிஸ் வீட்டில் இருக்கிறது, வீட்டிலேருந்தே தொடங்குது. ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் செய்ய மாட்டோம். அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஆவிக்குரிய வாழ்க்கை வரைக்கும் அது இருக்குது, அந்த திமிர். நீ என்ன சொல்லு, நீதி நியாயமா, அதெல்லாம் அப்படி இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி திமிர் பிடித்த வாழ்க்கை. அவங்களுக்குள்ளே என்னப்பா வந்துச்சான், கர்வனுங்குது. அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங்னா திமிர் பிடித்த வாழ்க்கை, தன்னை மாற்றிக்கொள்ளாத வாழ்க்கை. ஆகார திரட்சினா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, செம்மையாக சாப்பிட்டு திருப்தியா கறி மீன் முட்டை. சில பேரால் ஏன் ஜெபிக்க முடியலன்னா, வயிறு நிரம்புறதுனால என்ன பண்ண முடியல, கோட்டுவாய் தான் வருது. அது மாதிரி சோதம் குமாரால் பார்த்தீங்கன்னா ஆகார திரட்சி, நல்லா ஜாலியாக சாப்பிட்டு கிஃப்ட்டு குச்சி கிச்சி எல்லாம் வைத்த நிரப்பி. அதான் ஆண்டவர் சொல்ல, பெருந்திண்டினால் உங்களுடைய இதயம் பாரமடையக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். தேவனுடைய ஆவிக்குரியவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தன்மைக்கேற்றபடி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம ஜீவிப்பது ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய. சாங்கோபாங்கம்னா சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயத்துக்கு டோட்டல் பார்ட்ஸ், அதுக்கு பேர் தான் சாங்கோபாங்கம். சொல்லுங்க.
இதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து தமிழ், அதனால் வாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சாங்கோபாங்கம்னா சர்வ அங்கம், தலையிலிருந்து முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எல்லா அவயவங்களையும் முழு சரீரத்தையும் முழு எல்லா பார்ட்ஸையும் குறிக்கிறதுக்கு பேர் தான் சாங்கோபாங்கம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது, நிர்விசாரமான சாங்கோபாகம், ரொம்ப சோம்பேறித்தனம். அது நிர்விசாரம்னா என்னது? சோம்பல். உடம்புலேருந்து முடியிலிருந்து நகம் வரைக்கும் சோம்பல் தனம். இது ஒரு பெரிய பாவமாய் சோதோமில் இருந்துச்சு. எந்த வேலை வெட்டியும் செய்ய மாட்டான், எந்த விதமான கஷ்டத்தை எடுத்துக்க மாட்டான், நல்லா பசுமையாக விளையும், நல்லா சாப்பிடுவான், நல்லா திமிர் பிடிச்சி வாழ்வான். எந்த உதவி, எந்த வேலை, எந்த பலு, எந்த சுமை, எந்த காரியமும் செய்ய மாட்டான். உடம்பு முழுக்க சோம்பல் தனம். இப்படி சோம்பலாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பாவம் வந்து சேரும் மனசில். த எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சோம்பல் நிறைய இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் வீணான சிந்தனை வரும். ஜெபிக்க சில பேருக்கு சோம்பல் தானோ, முட்டை போடணுமா, ஜெபிக்கணுமா, ஆராதனைக்கு போகிறதுக்கு சோம்பல், நேரத்தோடு வரத்துக்கு சோம்பல். கோச்சிக்காதீங்க இதெல்லாம் சொல்லும் போது. இதெல்லாம் இருக்குது பைபிளில், எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளை தப்பாக எடுத்துக்காதீங்க. வசனம் சொல்கிறத சொல்கிறேன், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமாக எடுத்துக்கணும். வசனத்தை என்ன பண்ணணும்? சந்தோஷமாக எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பல் தனம், உடம்புல அப்படியே சோம்பல். இதோ பிக்னிக் போகிறோன்னா உடனே அந்த நிர்விசாரமான சாங்கோபங்கள்லாம் ஓடுறோம், எல்லா பார்ட்ஸ்லையும் உற்சாகம், புது ஜீவன். ஆனால் கர்த்தருடைய விஷயம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும்னா சோம்பல் தனம். இப்படி உலகத்தில் ஒரு வேலைகளை செய்ய, வேலை வெட்டிக்கு போக, சுமைகளை எடுக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சாங்கோபம். இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறியான மக்களாக சோதம் குமார ஜனங்கள் இருந்ததுனால்தான் அவன் மனசில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக தவறுகளை செய்யலாம், எப்படியெல்லாம் பாவத்தை யோசித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழலாம் என்பதை கண்டுபிடிச்சான். என்னென்ன போதை தயாரிக்கலாம், என்னென்ன பாவத்தை செய்யலாம், என்னென்ன வகையான பாவங்கள், எல்லா வகையான பாவங்களும் அங்கே இருந்துச்சு. அதான் அங்கே சோம்பல் தனம். வாசிங்க. உன் சகோதரனே சோதோமின் அக்கிரமம் இவைகளே அவளிடத்திலும் இரக்கமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஐயோ, இரக்கமில்லாதவர்களாய், இரக்கமில்லாத ஒரு தன்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடுத்து வாசிங்க. உயர்த்தி பெருமை, ரொம்ப பெருமை மனசில், நாங்கள் அப்படி இப்படி சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடுத்து சொல்கிறார், என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானது, சீன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த சோதமில் இருந்துச்சு. அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? எனவே தேவச்சனமே, சோதமின் பாவங்கள்லாம் இதுதான். எனவே இந்த தன்மையில் இருக்கிற இத்தனை பேர்களும் அழிவுக்குரியவர்களாக வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்போ 19:5 வசனம் வாசிங்க. அதிகம் 19:5. எல்லா வாலிபன்லேருந்து கிளம்பு வரைக்கும் என்ன பண்ணுறான்? வீட்டை வந்து சுற்றிக்கின்னு பாருங்கள், எவ்வளோ மோசமானவங்க, அவ்வளோ மோசமான காரியம். இன்றைக்கி இருக்கிற பல தேசங்கள் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஆதரவாக சட்டம், அதற்கு ஆதரவாக பலவிதமான விஷயம் இன்றைக்கி ஏற்றி உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வீட்டை சுற்றிக்கின்னு அந்த 2 பேரை வெளியே விடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பாவத்திற்காக அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? வாலிபன்லேருந்து கிழவன் வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் என்ன பண்ணுறான்? பாவங்களை செஞ்சுக்கின்னு நல்லா சாப்பிட்டுக்கின்னு சோம்பலாக தவறு மேலே தவறு செஞ்சுக்கின்னு திமிர் பிடிச்சிக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு இப்படியாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கல்ச்சர் இருக்குது. நல்ல போதை வஸ்துகளை உபயோகப்படுத்திக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு எந்த வேலை வெட்டிக்க போக இன்றைக்கும் பாருங்கள் அந்த கல்ச்சர் இருக்குது பாருங்கள். அப்படி எந்த கல்ச்சர் இருந்தாலும் அது பேர் தான் சோதம் குமாரா.
வேலை வெட்டிக்கு போகாமல், குடும்ப பொறுப்பு இல்லாமல், பாரம் இல்லாமல், ஊரை சுற்றிக்கின்னு, போதைங்களை அடிச்சிக்கின்னு, தவறான மனுஷங்க கூட சேர்ந்துக்கின்னு, வீணான விஷயங்களை பண்ணிக்கின்னு, ஒரு வேலையை சொன்னால் அதுக்கு முடியாது, அது செய்ய முடியாது, அதுக்கு வலிக்கும் உடம்பு, ஆனால் மற்ற வீணான விஷயத்தெல்லாம் செய்வாங்க. இப்படிப்பட்ட தன்மை இன்றைக்கி இருக்கிறது. ஏன்னா பிசாசு இன்றைக்கும் அந்த சோதம் குமாரா கல்ச்சரை என்ன பண்ணுறான், கொண்டு வருகிறான். அதனால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் நம்ம ரொம்ப கர்த்தருக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. லேவியராகமம் 18:20 மட்டும் எழுதிக்கோங்க. சோதம் குமாராவில் இன்னானா காரியம் இருந்துச்சுன்னா அதில் லிஸ்ட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்வார், வாசிக்க வேணாம். லேவியராகமம் 18 அதிகாரம் 20 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிக்கோங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கொரிந்தியர் சபையில் கூட இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருந்துருச்சு பவுல் காலத்தில். அதனால தான் பவுல் அவ்வளவு அவங்கள கண்டித்து திருத்தி அந்த நிருபத்தை எழுதுவார். பிரைஸ் எல்லாம். எனவே தேவ பிள்ளைகளே, சோதம் குமாரால இல்லாத பாவம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். பிரைஸ் எல்லாம். ஏசாயா 3 அதிகாரம் 9 வாசிங்க. ஏசாயா 3:9. தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, அப்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள், தன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒழிந்து போகும்படிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம சோம்பல் தனம் பட்டோம்னா லைஃப் க்ளோஸ், லைஃப் க்ளோஸ். கர்த்தரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு, இதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சோம்பல் தனம் பட்டோன்னா தீமையை நம்ம வருவித்து கொள்வோம், தீமையை வருவித்து கொள்வோம். தேவ ஜனமே, அதே போல் கர்த்தருடைய அழைப்பு, தேவ சமூகம்லாம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப கர்த்தர் சமூகத்தில் நம்ம இருப்பது ரொம்ப நமக்கு பெனிஃபிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜீவியங்களை மாற்றி அமைக்க முடியும். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல மன்றாடுங்க, ஜெபத்தில் மன்றாடுங்க, தயவுசெய்து மன்றாடுங்க. பிரைஸ் எல்லாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். பிள்ளைகளே, மற்ற குடும்பத்தில் ஆவிக்குரிய ரீதியில் இல்லாதவர்களே, தயவு செய்து இன்றைக்கி இருக்கிற சுக வாழ்வை கண்டு ஏமாந்துடாத. எவ்வளோதான் உன்னை ஜெபித்து காத்தாலும் நீ கர்த்தருடைய வழியில் இல்லை என்றால் உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் தான் இருக்கும். அதை உணர்ந்து கர்த்தருக்குள்ளே நீ கீழ்ப்படி. சோதம் குமாராவின் பாவங்கள் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தான் சொன்னாலும் நான் மசிய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், அந்த தன்மையில் இருக்காத. அது உனக்கு ஆபத்து. சோதம் குமாரின் பாவங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. அதற்கே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து செய்கிறவர் தான். எல்லாமே தெரிஞ்சாலும் 2 தூதர் என்ன பண்ணுறாரு, அனுப்பிட்டு கர்த்தரும் பின்னாடி போகிறாங்க. சோதம் குமாராவுடைய வாசலுக்கு வெளியே போய் நிற்கிறார். லோத்து போயிட்டு கூட்டுன்னு கைப்பிடிச்சி இழுத்துன்னு வந்து வெளியே விடுறாங்க. விடும்போது கர்த்தர் அங்கே நிற்கிறார். லோத்துக்கிட்ட சொல்கிறார், மலைக்கு ஓடி போன்றார். இவன் திமிர் பிடிச்சிக்கின்னு அந்த சோதம் குமாரா தன்மையில் என்ன பண்ணுறான், மலைக்கு முடியாது, நான் இங்கே இருக்கிற ஊருக்கு போகிறேன், எனக்கு தயவு பாராட்டுங்கன்றான். கர்த்தருடைய திட்டத்தையே மாற்றி அமைக்கிறான். அதனால் அவன் வாழ்க்கை. அடுத்த வாரம் அந்த விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். தொடர்ந்து நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம்.